தரிசனமாலய தரிசனம். கன்னியாகுமரி இந்தியாவின் தென் மூலையில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம். சிவாலய ஓட்டம் நடைபெறும் ஆலயங்களில் 8வதாக அமைந்துள்ளது அருள்மிகு காலகாலர் மகாதேவர் திருக்கோயில் மேலாங்கோடு. 7வது சிவாலயமான பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோயிலிலிருந்து கல்குளம் வழியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது 8வது சிவாலயமான ஸ்ரீ காலகாலர் மகாதேவர் திருக்கோயில். வில்லுகுரி பஞ்சாயத்தில் உள்ள சிறிய கிராமம். நாஞ்சில் நாட்டில் இசக்கி அம்மனுடன் தொடர்புடையது மேலாங்கோடு. மேலாங்கோடு கோயிலுக்காக மட்டுமே பெயர் பெற்ற ஊர். இங்கு உள்ள சிவாலயத்தின் அருகில் சகோதரிகள் என அறியப்படும் 2 அம்மன் கோயில்கள் உள்ளன. நடுவில் அமைந்துள்ளது இந்த சிவாலயம். மூலவர் காலகாலர் லிங்க திருமேனியில் காட்சியளிக்கிறார். கிழக்கு பார்த்த சிவாலயம். பெரிய மரத்தின் அடியில் இசக்கியம்மன், சாஸ்தா மற்றும் நாகர்கள் சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஸ்ரீகோவில், நந்தி மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என 3 பகுதிகளை உடையது. இங்கு உள்ள காலகாலர் மார்க்கண்டேஸ்வரர் புராண வரலாற்றை உடையவர். மார்க்கண்டேயன் தன் 16வது வயதில் காலனிடமிருந்து தப்பிக்க இங்கு உள்ள சிவனை கட்டிப்பிடித்ததாகவும் அதனால் சிவலிங்கம் சற்று சாய்ந்த நிலையில் உள்ளதாகவும் அறியப்படுகிறது.
இங்கு உள்ள இறைவன் காலனை சம்ஹாரம் செய்ததால் காலகாலர் என்று அழைக்கப்படுகிறார் என கூறுகிறது ஆலயத்தின் வரலாறு. சிவாலய ஓட்டத்தின் 9வது சிவாலயம் ஸ்ரீ சடையப்பர் மகாதேவர் திருக்கோயில், திருவிடைக்கோடு. எட்டாவது கோயிலான மேலாங்கோட்டிலிருந்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர், வில்லுகுரி பாலத்தின் கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சிவாலயம். இடைக்காடர் சித்தர் வரலாற்றுடன் தொடர்புடைய கோயில். கோயிலை அடையும் முன் தென்படுகிறது ஆலய தோரண வாயில். 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். கோயிலின் முன்பாக பக்கத்தில் அமைந்துள்ளது திருக்குளம். பழமையான கருங்கற்களால் ஆகிய முன்மண்டபம், மகாமண்டபம், பிரகாரம் என மிகப்பெரிய சிவாலயம். லிங்க திருமேனியில் காட்சியளிக்கிறார் சடையப்பர் என்னும் மகாதேவர். புருஷா மிருகத்தின் பால் எடுக்க வேண்டும் என்று வந்த பீமன் புருஷா மிருகம் துரத்துவதால் கிருஷ்ணனின் ஆணைப்படி தன் கைகளில் இருந்த ருத்ராட்சங்களை ஒவ்வொன்றாக போட்டு ஒவ்வொரு சிவாலயத்தையும் உருவாக்கி அதில் புருஷா மிருகம் சிவபூஜை செய்யும் போது தப்பித்து ஓடிவிடுகிறான். அப்படி அவன் தன் கையில் இருந்த 9வது ருத்ராட்சத்தை கீழே போட்டு
சிவலிங்கத்தை உருவாக்கிய இடம் இந்த ஆலயம். இந்த ஆலயம் தனக்கென்று ஒரு தனியான வரலாற்றை உடையதாக உள்ளது. இடைக்காடன் என்னும் இடையர் ஜாதி இளைஞன் மலை அடிவாரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த நவ சித்தர்களில் ஒருவர் குடிக்க தண்ணீர் கேட்க இடையன் ஆட்டுப்பால் கொடுத்தான். சித்தர் அதற்கு நன்றிக்கடனாக அவனுக்கு சித்துக்களை சொல்லிக் கொடுத்தார். சித்தரான இடைக்காடர் பஞ்சம் வரப்போவதை சித்துகளால் முன்பே அறிந்திருந்தார். அதனால் தன் ஆடுகளுக்கு எருக்கு இலை தின்னப் பழக்கினார். குறுவரகு என்னும் தானியத்தை மண்ணுடன் கலந்து வீடு கட்டிக் கொண்டார். மழை இல்லாமல் பஞ்சம் வந்தபோது ஆடுகள் எருக்கை தின்று வாழ்ந்தன. எருக்கை தின்று ஆடுகளுக்கு அரிப்பு வந்து இடைக்காடர் கட்டிய வீட்டில் உடம்பை தேய்த்தன. சுவரிலிருந்து தான் சேமித்து வைத்த குறுவரகு விழுந்தது. அதனை உண்டு வாழ்ந்தார் இடைக்காடர். நவக்கிரக அதிபதிகள் பெரும் பஞ்சத்திலும் உயிர் வாழும் ஆடுகளையும் இடைக்காடரையும் பார்க்க வந்தனர். இடைக்காடர் அவர்களை உபசரித்து குறுவரகு கலந்த ஆட்டுப்பாலை குடிக்க கொடுத்தார். பாலை குடித்த நவக்கிரகங்கள் மயங்கின. இடைக்காடர் நவக்கிரகங்களை மாற்றிக் கிடத்தியதும் மழை கொட்டியது. திருவிடைக்கோடு எனும் பெயரை 11 சித்தர்களில் ஒருவரான
இடைக்காடருடன் தொடர்பு உள்ள இந்த வரலாற்றை செவிவழி செய்தியாக நாம் அறிய முடிகிறது. திருவிடைக்கோடு பகுதி முன்பு காடாக இருந்தபோது 2 சிறுவர்கள் அந்த வழியே பழம் பறிக்கச் சென்றனர். அப்போது வில்வ மரத்தின் அடியில் சுயம்புவாக இருந்த சிவலிங்கத்தை கண்டனர். ஊர் மக்களிடம் வந்து சொல்லினர் சிறுவர்கள். அதன்படி அங்கே சென்ற ஊர் மக்கள் சிவனுக்கு ஒரு சிறிய கோயில் ஒன்றை கட்டினார்கள். சிவலிங்கத்தின் உச்சிப் பகுதி சடை போல் தெரிந்ததால் சடையப்பர் என்று பெயரிட்டு அழைத்தனர். திருவிடைக்கோடு மகாதேவரின் ஸ்ரீ கோயில் கட்டப்பட்ட போது சிவலிங்கம், ஆவுடை, நந்தி ஆகிய 3ஐயும் சிற்பிகள் செதுக்கிக் கொண்டிருந்தனர். சிவலிங்கம் மற்றும் ஆவுடை செதுக்கப்பட்டு முடிந்து நந்தி சிற்பம் பூரணமடைந்த போது நந்தி உக்கிரமாய் எழுந்ததன் அடையாளம் தெரிந்தது. சித்தியால் நந்தியை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் ஊருக்கு கெடுதல் ஏற்படும் என்று பெரியவர்கள் சொல்ல ஊரில் அதன் அறிகுறிகள் தெரிந்தன. சிற்பி வேறு வழியின்றி நந்தியின் கொம்பை உடைத்து திமிலை பாதியாக குறைத்து நந்தியின் உக்கிரம் கொஞ்சம் தணிந்த சமயம் மூலவரை பிரதிஷ்டை செய்து எதிரே நந்தியை வைத்தார். நந்தியின் உக்கிரம் முழுமையாக அடங்கியது. இன்றும் நந்தியின் கொம்பும் திமிலும் உடைந்திருப்பதை காணலாம். மீதமுள்ள 3 ருத்ராட்சங்களுடன் ஓடுகிறான் பீமன். புருஷா மிருகத்தை வெறுப்பேற்றுவதற்காகவே கோவிந்தா, கோபாலா என்று திருநாமத்தை சொல்லியவாறே ஓடுகிறான். அப்படிச் சொன்னால்தானே புருஷா மிருகம் அவனை துரத்தும். சிவாலய ஓட்டம் தொடரும். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு காலகாலர், அருள்மிகு சடையப்பர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். கோவிந்தா, கோபாலா, ஹரஹர மகாதேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.